சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லாததை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். பயணியர் விடுதி முன்பு இருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டினர். இதனால் போலீசார் தடுத்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து நாத்தாக்காவினர் ஒட்டிய ஸ்டிக்கர்களை போலீசார் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் கிழித்து அகற்றினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் நீக்கப்பட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இதுபோன்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி, மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களில் ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் கோவில்பட்டியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தம் என்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடையே பதற்றம் நிலவியது. போலீசார் ஸ்டிக்கர்களை கிழித்து அகற்றியதால் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதுபோன்ற போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் தொடரும் என நாம் தமிழர் கட்சியினர் எச்சரித்துள்ளனர். பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் நீக்கப்பட்டது குறித்த சர்ச்சை கடந்த சில மாதங்களாக நீடித்து வருகிறது. இது அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கியது என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஏற்கனவே விளக்கமளித்திருந்தார். ஆனால் நாம் தமிழர் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் இது திமுக அரசின் அலட்சியம் என்று குற்றம் சாட்டி போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவில்பட்டி சம்பவம் அந்த பகுதியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.